ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நுப்பந்தல் கோயில் போன vlog தான். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷியை காலையில் எழுப்பி விட்டதுனால ட்ரெஸ் போட மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கான். இந்த வீடியோ நேற்றுக்கு எடுத்தது. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க. காலையிலே எந்திரிச்சு கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. நாங்கள் வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ரிஷி இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ட்ரெஸ் போட வேணாம், ஆனால் செப்பலை மட்டும் போட்டு விடுறதுக்காக அழுதுகிட்டே இருக்கான். கரெக்டாக ஒரு 7 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் போனோம்னா நான், அம்மா, ஹஸ்பண்ட், அப்புறம் ரிஷி, நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். காலையில் நல்லா டிராஃபிக் எதுவுமே இல்லை. ஒரு 30 minutesல நாங்கள் தக்கலை வந்துட்டோம். அங்கே எது டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டீ வாங்கி கொடுத்தாங்க. ரிஷி என் கையிலேருந்து தூங்கிட்டு இருந்தான். ஸோ கார்லேயே உட்காந்து டீயை குடிச்சிட்டோம். ஸோ அங்கே எதுவும் நேராக கிளம்பியாச்சு. இன்னும் நேராக நுப்பந்தல் போக வேண்டியதான். நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து ஃபேமிலியாக போனாலோ இல்லை நாங்கள் தனியாக போனாலோ எப்போவுமே எங்களுக்கு கன்வீனியன்ஸான டைம் பார்த்து தான் போவோம். மார்னிங் இல்லைனா ஈவினிங் நட திறந்துருக்க டைம் பார்த்து நாங்கள் கோயிலுக்கு போவோம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் நாங்கள் வந்து காலையில் தான் போவோம். ஏன்னா அந்த மார்னிங் வைபுக்காகவே நாங்கள் வந்து காலையில் போவோம். காலையில் போகிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் நுப்பந்தல் கோயிலுக்கும் காலையில் கிளம்பிட்டோம். நாகர்கோயிலுக்கு ஒரு 8:20 நாகர்கோயில் வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் இப்போ பைபாஸ் வழியாக போகிறதில்ல. நாங்கள் வந்து தோவாளை போய் தான் போக போகிறோம். பைபாஸ் வழியாகவும் போகலாம். தோவாளை போய் போகிறது தான் ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு நுப்பந்தல் கோயிலுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கணும். ஸோ அதனால் நாங்கள் தோவாளை போய் தான் போனோம். சாமி கும்பிட்டு திரும்ப வரும்போது நாங்கள் பைபாஸ் வழியாக வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நுப்பந்தல் எசக்கியம்மன் கோயில் வந்து இப்போ நாகர்கோயில் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பரிச்சயமான கோயில் தான். ஆனால் எங்களுக்கு இப்போ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வர்றவங்க கேரளா பீப்புள்ஸுக்கு எல்லாருக்குமே நுப்பந்தல் கோயில் தெரியும். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். வருஷத்தில் ஒரு தடவையாலும் நுப்பந்தல் கோயிலுக்கு வந்துடுவாங்க. நாங்களும் அதே மாதிரி தான். நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டியாலும் இந்த கோயிலுக்கு வந்துடுவோம். தோவாளை வந்துட்டோம். தோவாளையிலேருந்தே பூ வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே நான் எப்போ வந்தாலுமே தோவாளையிலேருந்து தான் பூ வாங்குவோம். அங்கே பூ கிடைக்கும், ஆனாலும் நம்ம இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுவோம். அம்மாவுக்கு வேண்டுதல் இருந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். நுப்பந்தல் கோயிலுக்கு வந்து ரிஷி வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த வழியில் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம். ஸோ இது அவன் செகண்ட் டைம். அப்போ அவன் நல்லா குட்டியாக இருந்தான். ஒரு 9 months தான் ஆச்சு. இப்போ வந்து இந்த வேண்டுதல் முடிக்கிறதுக்காக அவன் செகண்ட் டைம் போகிறோம். நான் வந்து நுப்பந்தலுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கேன். நிறைய வாட்டி வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் அதே மாதிரி தான் நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. நிறைய தடவை நைட்லாம் பூஜை நடக்கும், அப்போல்லாம் அவங்க வந்திருக்காங்க. எனக்கு வந்து இந்த விண்டுமில் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் போகணுன்னு. இந்த விண்டுமிலுக்காகவே நான் வந்து இந்த ஏரியாவுக்கு வருவேன். அப்போ இந்த கோயிலும் ரொம்ப பிடிக்கும். என் அப்பா இருந்த டைமில் வந்து நாங்கள் எப்போவுமே திருநெல்வேலிக்கு போவோம், நெல்லையப்பர் கோயிலுக்கு. அப்போ நாங்கள் இந்த வழியாக வந்து பஸ்ஸில் போகும்போது எப்போவுமே காணிக்கை போட்டு பிரசாதம் வாங்கிட்டு போவோம். இங்கே வந்தப்போ எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இனி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோயில் போக வேண்டியது தான். ரிஷிக்கு இப்போ தான் ட்ரெஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன். வீட்டிலேருந்து வந்தப்போ அழுதுட்டு இருந்தான் ட்ரெஸ் போட மாட்டேன்னு. ஸோ இங்கே வந்து காரில் கொஞ்ச நேரம் தூங்கினா இப்போ ஓகே ஆயிடுச்சு. ஸோ ட்ரெஸ் போட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். கட்ட பூஜை வாங்க.
தேங்காய் பழம்லாம் வச்சு நாங்கள் தட்டை பூஜை பண்ணியிருந்தோம், அர்ச்சனையும் பண்ணியிருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இனி நேராக பைபாஸ் போய் தான் நாங்கள் போனோம். இங்கே நின்று எங்கே பார்த்தாலும் விண்டு மில்லாக தான் இருக்கும். ലൈറ്റൊക്കെ വെച്ചിരിക്കല്ലേ. ന്യൂ വഴി. ഋഷിയുടെ മോൻ നോക്കട്ടെ, ഋഷിയുടെ മോൻ നോക്കട്ടെ. ഹായ് പറഞ്ഞു. ഒരു വഴി ചെയ്യാന്നാണോ റൈറ്റ് എടുക്കുമ്പോൾ മാറും. ഓ തന്നെ ഇതിന് നേരെ പോണതാണ് കന്യാകുമാരി. எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளாடி வர்றது ரொம்பவே பிடிக்கும், இந்த நாகர்கோவில் டு திருநெல்வேலி ரோடு. ஸோ அதனால தான் நாங்கள் திரும்ப வரும்போது நாங்கள் பைபாஸ் வழியாக வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த விண்டுமில் வைப் வந்து எங்களுக்கு ரொம்பவே கனெக்டு, ரொம்பவே பிடிக்கும். அதுக்காகவே இந்த பைபாஸ் வழியாக வந்தோம். லாஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்தது ஒரு 1 இயர் முன்னாடி ரிஷிக்கு வந்து மொட்டை அடிக்க போனப்போ, திருச்செந்தூர் போனப்போ நாங்கள் வந்தது இந்த வழியாக. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வழியாக வரணும்னு, அதனால தான் இந்த வழியாக இன்றைக்கி சூஸ் பண்ணி திரும்ப போகும்போது இந்த வழியாக போகிறோம். காலையிலே டீ குடிச்சிட்டு போனனால எங்களுக்கு பெருசாக பசி இல்லை. ஸோ நேராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட போனோம். அப்போவே 10 மணி ஆயிடுச்சு, 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இனி நேராக நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக இனி சொந்த ஊருக்கு தான் போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 1/2 ஹவர்லலாம் போயிடலாம். 1/2 ஹவர் ஒரு 45 மினிட்ஸ்லாம் போயிடலாம். இனி அங்கே போய் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு கிளம்பணும். வர வழியில் ஜாமுன் ஃப்ரூட்டும் வாங்கிட்டு கிளம்பணும். ஸோ மண்டே மார்க்கெட் வந்துருச்சு. நாங்கள் வந்து அடிக்கடி வர்றது தான் சொந்த ஊருக்கு, ரேஷன் வாங்குறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு போவோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ரேஷன் வாங்க தான் போயிருந்தோம். பார்த்தா இன்றைக்கி வந்து கடை வந்து பூட்டி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வேறு கடையில் போய் ரேஷன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போவுமே எங்கள் ஊர் சைடில் போனால் நாங்கள் கண்டிப்பாக லெமன் சோடா வாங்குவேன் நான். அது இப்போ ரிஷிக்கும் பிடிச்சிருச்சு லெமன் சோடா. லெமன் சோடா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னோடய சேனல் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ரிஷி வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இந்த ஏரியாவுக்கெல்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஸோ ரிஷி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். ரிஷியோட டான்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.